என்ன துன்பம் வந்தாலுமே உம்மை தானே நேசிக்கின்றேனே. என்ன துன்பம் வந்தாலுமே உம்மை தானே நேசிக்கின்றேனே. உம்மை விட்டு போகவே மாட்டேன், உம்மை விட்டு போகவே மாட்டேன். ஒரு அற்புதத்தை செய்யும் ஐயா, என்ற கண்ணீரை துடையும் ஐயா. ஒரு அற்புதத்தை செய்யும் ஐயா, என்ற கண்ணீரை துடையும் ஐயா. என்ன துன்பம் வந்தாலுமே உம்மை தானே நேசிக்கின்றேனே. கிருபைகள் என்றும் உள்ளது. வருகிற நாட்களிலே விசுவாசத்தை குறித்து உங்களோடு கூட நான் பேசுவேன் என்று சொல்லியிருந்தாலும், இந்த நாளிலும் இந்த வருஷத்தின் கடைசிக்கு நாங்கள் கடந்து வந்திருக்கிறபடியால் இந்த கடைசி நேரத்திலே தேவ சமூகத்திலே நான் உணர்த்தப்பட்ட ஒரு சில காரியங்களை சொல்லி வருகிற நாட்களிலே விசுவாசத்தின் செய்தியை தொடர்ந்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இந்த வருஷ கடைசியிலே நிறைய பேர் சாட்சிகள் சொல்லியிருப்பீங்க. கர்த்தர் என்னை அப்படியாக நடத்தினார், இப்படியாக நடத்தினார், ஆண்டவர் எனக்கு அதை செய்தார், இதை செய்தார் என்று பலவிதமான சாட்சிகளை 25ஆம் தேதி நாங்கள் கேட்டோம். இன்றைக்கும் நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆனால் எனக்கு அருமையானவர்களே, இந்த வருஷத்தை நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது எங்களோட வாழ்க்கையில நன்மைகள் மாத்திரமல்ல தீமைகளும் நடந்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. எங்களோட வாழ்க்கையில சந்தோஷங்கள் மாத்திரமல்ல துக்கங்களும் எங்களோட வாழ்க்கையில வந்திருக்கிறது. ஆமென். நீங்க என்ன சொல்றீங்களோ தெரியல, இந்த வருஷத்தை போல நான் உபத்திரவப்பட்ட வருஷம் இல்லை என்று தான் சொல்ல முடியும். இந்த வருஷத்தை நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது எங்களோட வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் வந்தது, அதே நேரம் ஆசீர்வாதம் இல்லாத நிலைமைகளும் வந்தது. இந்த வருஷ கடைசியில ஏதோ ஒப்புக்கு நாங்கள் ஒருவர் பார்த்து ஒருவர் சிரித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா பாஸ்டர் பலகாரங்களை சுடுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்கன்னு சொன்னாலும் இன்னும் சில பேருக்கு ஏன் தான் வருஷம் வருகிறது, ஏன் தான் போகுது, அதுவே பிடிக்கல. ஏனென்றால் அந்த அளவுக்கு வாழ்க்கையிலே துன்பங்கள், வாழ்க்கையிலே கசப்புகள், வீணான தேவையில்லாத பலவீனங்கள், வியாதிகள், சோர்வுகள், சோதனைகள், எதிர்ப்புகள். இந்த சூழ்நிலையில இந்த வருஷ கடைசியில ஆண்டவர் எங்கள்கிட்ட என்னத்தை எதிர்பார்க்கிறார், அதைத்தான் இன்றைக்கு நான் உங்களோட கூட பேச விரும்புகிறேன். இந்த வருஷத்துல எனக்கும் உனக்கும் வந்த துன்பங்களை நினைத்து பார்த்தால் தலையில கைய வைக்கிறதை விட வேறு ஒன்றும் இல்லாத ஒரு நிலைமையிலையும் ஆண்டவர் எங்களை என்னத்தை செய்ய சொல்லுகிறார். இந்த வருஷத்தை நாங்கள் எப்படி முடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம், 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 18வது வசனத்தை கூட எடுக்கிறவர்கள் முதலாவது வாசியுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 18வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5:18. எடுத்தவர்கள் வாசிங்க யாரா இருந்தா. எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவில் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தைக்காக ஒரு விசை கூட எல்லாரும் உற்சாகமாய் நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருஷ கடைசியில ஒரு ஆற்றில தண்ணீர் ஓடும் பொழுது அந்த ஆத்துல இருக்கிற கல்லையோ அல்லது அந்த ஆத்துல இருக்கிற ஒரு பொருளையோ தண்ணி எப்படி உருட்டி புரட்டி கொண்டு போகிறதோ அத போல இந்த 365 நாட்களும் உன்னை உருட்டு புரட்டி கொண்டு வந்திருக்கலாம். ஆனா இந்த வருஷ கடைசியில் இருக்கிற உன்னை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, எல்லாவற்றிற்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவாயாக. அல்லேலூயா, அல்லேலூயா.
இந்த வருஷத்தை ஒரு துக்கத்தோட, ஒரு சஞ்சலத்தோட, ஒரு ஏமாற்றத்தோட, ஒரு வேதனையோட நீ முடிக்காதபடிக்கு இந்த வருஷத்தை ஸ்தோத்திரத்தோட முடிக்கும்படிக்கு கர்த்தர் உன்னை அழைக்கிறார். ஆமென். இன்றைக்கு எங்கட வாழ்க்கையிலே பெரிய பெரிய காரியங்களை குறித்த சஞ்சலங்களை விட சிறிய காரியங்களை குறித்த சஞ்சலங்கள் தான் மிகவும் அதிகமாக இருக்கிறது. அதான் நான் அடிக்கடி சொல்லுகிறது. என்ன கவனிங்கள், இந்த கை இருக்கிறது, 50 கிலோ அரிசி பாக்கி இருக்கிறது. இந்த 50 கிலோ அரிசி பாக்க இந்த கையால் என்ன செய்யலாது? தூக்க முடியாது. ஆகவே 50 கிலோ அரிசி பாக்க தூக்க சொன்னால் நான் தூக்க மாட்டேன். அப்படி தூக்க வேண்டும் என்றால் 2 கையை நான் பயன்படுத்த வேண்டும். சில வேளைகளை இன்னும் ஒருவரை உதவிக்கு கூப்பிடுவேன், தனியாக அதை நான் தூக்க மாட்டேன். ஆனால் இங்கே பாருங்கள், இது ஒரு பேனை. இது எத்தனை கிலோ? ஆக ஒரு 50 கிராம், 100 கிராம், 50 கிராம் சிம்பிளாக தூக்கலாம். ஆகவே இந்த பேனையை நான் என்ன செய்கிறேன்? தூக்குகிறேன். பெரிய பிரச்சனையை தூக்கவில்லை, சின்ன பிரச்சனையை தூக்குகிறேன். இங்கே கவனிங்கள், இந்த சின்ன பிரச்சனையை தூக்குவதற்கு எனக்கு 5 விரலும் தேவையில்லை, 2 விரல் காணும். ஆனால் இந்த 2 விரலாலை நான் தூக்கி கொண்டு இந்த பேனியை இந்த அளவுக்கு கையை நீட்டிக்கொண்டு எவ்வளவு நேரம் வைத்திருக்கலாம்? ஆக கூடிய ஒரு 5 நிமிடம். 5 நிமிடம் நான் இதை வைத்திருக்கும் பொழுது என்ன நடக்கும்? கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 2 விரல்களும் நோக ஆரம்பிக்கும், விரைக்கிற மாதிரி வரும். அப்படியே நோவு இங்கே வரும், இங்கே வரும், இங்கே வரும். முழு உடம்பும் வேதனைப்படும். எண்ணத்தினால 50 கிராமினால் ஒரு 50 கிராம் அதை நான் தூக்கி வைத்திருக்க 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 என்னுடைய உடல் முழுவதுமே வேதனைப்பட, என்னுடைய உடல் முழுவதுமே சோர வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது. அதே போலதான் இந்த வருஷத்துல ஒரு சின்ன வார்த்தை, கணவன் சொன்ன, மனைவி சொன்ன, பிள்ளைகள் சொன்ன, போதகர் சொன்ன, விசுவாசிகள் சொன்ன சின்ன மனதை உடைக்கிற வார்த்தைகளை நாங்கள் நினைத்து நினைத்து இன்றைக்கு உள்ளம் தாங்க முடியாதவர்களாக நாங்கள் வந்திருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறது என்னவென்றால், இதை போட்டுவிட்டு என்னை ஸ்தோத்திரம் பண்ணு என்று சொல்லி கர்த்தர் உன்னை அழைக்கிறார். அல்லேலூயா. ஐயோ, இந்த வருஷத்தில் எனக்கு அது நடந்து விட்டது, இப்படி நடந்து விட்டது, நான் இதை நினைத்து கூட பார்க்கவில்லை, இந்த பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு வந்து விட்டது என்று சொல்லி அதையே தூக்கி பிடித்துக் கொண்டிருக்காமல் எல்லாவற்றிற்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவாயாக. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாவற்றிற்காகவும். ஆமென் ஜீசஸ். எல்லாவற்றிற்காகவும் என்று சொன்ன என்ன? சந்தோஷமான காரியத்திற்காகவும், துக்கமான காரியத்திற்காகவும், நல்ல காரியத்திற்காகவும், கெட்ட காரியத்திற்காகவும் இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லாத உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லாத உமக்குத்தானே. ஆகவே அருமையான தேவனுடைய சங்கீதம் 69:19 என்ன சொல்லுகிறது? அதை நான் ஒரு விஷயம் கூட நாங்கள் வாசிப்போம். சங்கீதம் 68:19. 68:19. சங்கீதம் 68:19. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த நாளும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். எந்த நாளும் இந்த 365 நாளில சில நாள் நல்ல நாள், சில நாள் கெட்ட நாள், சில நாள் நன்மையான நாள், சில நாள் தீமையான நாள், சில நாட்கள் வீட்டில் இருந்தோம், சில நாட்கள் வைத்தியசாலை இருந்தோம், சில நாட்கள் மகிழ்ச்சி இருந்தோம், சில நாட்கள் துக்கமாக இருந்தோம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், எந்த நாளும் எனக்கு ஸ்தோத்திரத்தை நீ செய்வாயாக, கவலைப்படாதே. ஆமென். இந்த வருஷத்தை சஞ்சலத்தோட முடிக்காத. எனக்கு அப்படி செய்துட்டாங்க, இப்படி செய்தாங்க, அது இது என்று சொல்லி பிரச்சனையோடு இந்த வருஷத்தை முடிக்காதபடி எல்லா நாளும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று முடிப்பாயாக. ஆமென். என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மேல் பாரம் சுமத்தினாலும், நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. கையை தட்டி ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேனப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. பாரங்கள் வந்தாலும் நம்மை விடுவிக்க ஆண்டவரால தான் முடியும்.
ஆமென் சொல்லுங்க. இந்த வருஷம் நாங்க நல்ல விசுவாசத்தோட, நல்ல ஜெபத்தோட, நல்ல உபவாசத்தோட இந்த வருஷத்தை நாங்கள் தொடங்கி இருந்தாலும் இந்த வருஷ முடிவு எங்களுக்கு நிறைய பாரங்களா இருக்கலாம். ஆனா இந்த பாரத்திலிருந்து எங்களை காப்பாத்துறதுக்கு ஆண்டவரால தான் முடியும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அதனால தேவ மனுஷன் சொல்லுகிறான், எங்கள் மேல எவ்வளவு பாரம் இருந்தாலும் அந்த பாரத்தை நீக்க இந்த உலகத்தால முடியாது, எங்கட ஆண்டவரால தான் அது முடியும். ஆமென் சொல்லுங்க. இந்த வருஷ கடைசியில வாழ்க்கையே ஒரு வருத்த நிலைமையில புது வருஷத்துக்கு ஒரு உடுப்பு கூட நான் போட மாட்டேன் என்று நீங்க ஒரு துன்பமான மனநிலையோடு இருக்கலாம். அந்த அளவுக்கு பாரம் உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா? இந்த பாரத்தை உன்னுடைய துக்கத்தால நீக்க முடியாது, இந்த பாரத்தை கர்த்தரால தான் நீக்க முடியும். கர்த்தரால தான் நீக்க முடியும். என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே இந்த வருஷ கடைசியில கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஸ்தோத்தரிக்கிற என்று சொன்னா சும்மா நாங்க சோத்திரம் என்று சொல்றதில்லை, அதுவும் ஒரு ஸ்தோத்திரம் தான். நம்முடைய மனசு ஆண்டவருடைய திருப்தியால் நிரம்ப. ஆமென் சொல்லுங்க. எல்லா நாளுக்காம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லா துன்பத்துக்காம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். பிரச்சனை வந்துட்டது, உபத்திரம் வந்துட்டது, நான் நினைக்காத காரியங்கள் நடந்து விட்டது, ஆனாலும் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். அந்த ஒரு திருப்தி, அந்த ஒரு மனநிலை வரும் பொழுது ஆண்டவர் உன்னை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. இந்த வருஷத்தில் நான் துதிக்க வேண்டிய, ஸ்தோத்தரிக்க வேண்டிய 3 காரியங்களை மிக சுருக்கமாய் சீக்கிரமாய் நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, இந்த வருஷத்திலே மரணங்கள் எங்கட குடும்பத்துல, எங்கட வாழ்க்கையில, நாங்களுக்கு வேண்டிய வாழ்க்கையில மரணங்கள் மாத்திரமல்ல, சில இழப்புகள் நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கலாம். அவைகளுக்காக நாங்கள் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. சில வேளை மரித்திருக்கலாம், அல்லது மரண வீட்டில் நடக்காவிட்டாலும் உதவி செய்தவர்கள், எங்களுக்கு ஒத்தாசை இருந்தவர்கள் எங்களுக்கு உதவி செய்யாமல் இந்த வருஷத்துல எங்களை விட்டு தூர போனது எங்களுக்கு ஒரு இழப்பு. அல்லேலூயா. இந்த வருஷத்துல என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உயிரை இழந்திருக்கலாம், உறவை இழந்திருக்கலாம், பாசத்தை இழந்திருக்கலாம், தொழில்களை இழந்திருக்கலாம், பொருட்களை இழந்திருக்கலாம். எல்லாவற்றிற்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறவர்கள் கையை தட்டி, ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அல்லேலூயா. ஒரு மனுஷனால தாங்க முடியாதது இழப்பு, ஒரு மனுஷனால அங்கே சகிக்க முடியாதது அவனுடைய வாழ்க்கையிலுக்கான இழப்புகள். ஆனாலும் ஆண்டவற்ற பிள்ளைகள் இழப்புகளின் நிமித்தம் மனம் கலங்கி போக கூடாது. ஆண்டவரை துதிச்சு கொண்டு முன்னுக்கு போய் கொண்டே இருக்க வேணும். ஆமென் சொல்லுங்க. வாகனத்தை இழந்திருக்கலாம், தொழிலை இழந்திருக்கலாம், பிள்ளைகளுடைய நல்ல காரியங்களை இழந்திருக்கலாம். இந்த வருஷம் பிள்ளைக்கு இப்படியான ஒரு வெளிநாட்டு பிரயாணம் கிடைக்கும் என்று நினைத்தீங்க, ஆனால் அந்த வெளிநாட்டு பிரயாணம் கைகூடாமல் போயிருக்கலாம். அது உங்களுக்கு ஒரு இழப்பாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அது நன்மைக்கு தான். அல்லேலூயா. அது நன்மைக்கு தான், அது நன்மைக்கு தான். அப்படினா நீங்க கேப்பீங்க, இப்ப என்ற புள்ள இருக்கிறது நன்மைக்கா, இப்ப என்ற குடும்பம் இருக்கிறது நன்மைக்கா, இப்ப என்ற வாழ்க்கை இருக்கிறது நன்மைக்கா? கர்த்தர் அதை சொல்லுகிறார், அது நன்மைக்கு தான், அது நன்மைக்கு தான், அது நன்மைக்கு தான். இந்த வருஷத்தை நீ சஞ்சலத்தோட முடிப்பாக இருக்கு, துக்கத்தோடு முடிக்காது, பிரச்சனையோடு முடிக்காத. இந்த இழப்புக்காக, இந்த மரணங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரி. எசேக்கியேல் புத்தகத்தில் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 24வது அதிகாரம் 15வது வசனத்தில் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் சொன்ன ஒரு காரியம். எசேக்கியேல் 24:15 வாசியுங்கள். எசேக்கியேல் 24:15. ஆண்டவரே நன்றியப்பா. உண்டாகி மனுபுத்திரனே,
இதோ நான் உன் கண்களுக்கு முன்பாக விருப்பமானவளை ஒரே அடியினாலே உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளுவேன். ஆனாலும் நீ புலம்பாமலும் அழாமலும் கண்ணீர் விடாமலும் இருக்க கடவாய். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு விருப்பமானதை. பாஸ்டர் கவனிங்க, பைபிளை பார்க்கலாம். உனக்கு விருப்பமான காரியம், அதை நான் ஒரே அடியினால் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ள போகிறேன். ஆகவே நீ புலம்ப கூடாது, அழக்கூடாது, கண்ணீர் விடக்கூடாது. தேவ பிள்ளையே, இந்த நாளிலும் இந்த வருஷத்துல நீ விரும்பின காரியங்கள் உன்னை விட்டு எடுக்கப்பட்டிருக்கலாம். அதற்காக நீ புலம்ப கூடாது, அழக்கூடாது, கண்ணீர் விடக்கூடாது. கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கையெத்தி சொல்ல மாட்டீங்களா? ஆமென். எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றார், எதை நீ விரும்புகிறாயோ, எதை நீ நேசிக்கிறாயோ, எது உனக்கு தேவையோ, அதை நாளைக்கு நான் எடுக்க போகிறேன். நீ அழக்கூடாது, புலம்ப கூடாது, கண்ணீர் விடக்கூடாது. ஆனா என்ன செய்? அலறாமல் பெருமூச்சு விடு. ஒன்றை ஒன்றுதான் செய்யலாம். அப்பாடா, பெருமூச்சு மட்டும்தான், வேற ஒன்றுமே நீ செய்யக்கூடாது. சகோதரங்களே, சகோதரிகளே, இந்த வருஷத்தை நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது எசேக்கியேலுக்கு நடந்தது போலவே என்கிற வாழ்க்கையிலும் பல காரியங்கள் எங்களை விட்டு போய்விட்டது. ஆனா இன்றைக்கு அதை குறித்து அழுது கொண்டிருக்கிறோம், அதை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆனா ஆண்டவற்ற வார்த்தை வருகிறது, அழாதே புலம்பாது என்ற கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நடக்கிறது? 18 வாசிங்க. 18. விடிய காலத்தில் நான் ஜனங்களோட பேசினேன், அன்று சாயங்காலத்தில் என் மனைவி செத்து போனால் காணும். காலையில நேற்று இரவு கர்த்தர் அவரோடு பேசுகிறார், இப்படி எல்லாம் நடக்க போது உனக்கு விருப்பமானவளை நான் எடுக்க போறேன். காலையில ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறார். சாயங்காலத்தில் வீட்டை போய் பார்த்தாள், மனைவி செத்தபணமா இருக்கிறாள். நல்லா இருந்தவள், ஒரு வருத்தமும் இல்ல, ஒரு குறையும் இல்லை, நல்லா இருந்த மனைவி செத்து போய்விட்டது. தேவ பிள்ளைகளே, இந்த வருஷம் எங்களுக்கு அப்படிப்பட்ட துன்பங்கள் வந்திருக்கலாம். நல்லா இருந்த பிள்ளை திசை கட்டு போயிருக்கலாம், நல்லா இருந்த உழைப்பு சீரழிந்து போயிருக்கலாம், நல்லா இருந்த புருஷன் கெட்டு போயிருக்கலாம். பயப்படாதிருங்கள், யெகோவா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தை என்ன சொல்லுகிறது? காலையிலே பிரசங்கம் பண்ணினேன், சாயங்காலம் இழப்பு வந்தது. அடுத்த பகுதி என்ன மாதிரி எசேக்கியேல் சொல்லி முடிக்கிறார் என்றால் வாசியுங்கள். எனக்கு கட்டளையிட்டபடியே விடிய காலத்தில் செய்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு என்ன கட்டளையிடப்பட்டது? அழக்கூடாது, கண்ணீர் விடக்கூடாது, புலம்ப கூடாது. ஆண்டவர் சொன்னதை நான் நிறைவேற்றினேன். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துறீங்களா? அல்லேலூயா. அப்படி என்று சொன்னா நீங்க நினைக்கிறீங்களா எசேக்கியேலுக்கு மனைவியில பாசம் இல்லை என்று? எசேக்கியேலுக்கு மனசில் அன்பில் என்று நினைக்கிறீங்களா? ஆண்டவரே சாட்சி சொன்னார், உனக்கு இந்த உலகத்திலே விருப்பம் என்றால் உன்னுடைய மனைவிதான். ஆமென் சொல்லுங்க. அந்த அளவுக்கு அவன் மனைவியை விரும்பினான். அந்த விருப்பம் அவனை விட்டு போனது. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை எல்லா விருப்பத்துக்கு மேலாக அவன் நேசித்தான். கர்த்தருடைய வார்த்தைக்கு எல்லா விருப்பத்துக்கு மேலாக முக்கியத்துவத்தை அவன் கொடுத்தான். ஒன்றே ஒன்றுதான் உண்மை பிரியமானவர்களே, இந்த உலக அன்புகள், இந்த உலகத்தின் பாசங்கள் எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாயிருக்கிறது. அல்லேலூயா. கணவனின் அன்பொரு நாள் கரைந்தே போய்விடும், நல்ல மனைவியின் அன்பொரு நாள் என்னோடு அது மறைந்தே போய்விடும். நண்பனின் அன்பொரு நாள் அது நழுவியே போய்விடும். என்றென்று மாறாததே என் இயேசுவின் தூய. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்னுடைய மனைவி சொல்லுவார், நீங்க இல்லாட்டி நான் இல்லை. எப்ப கல்யாணம் இந்த உடம்பு இப்படி நடமாடும் வரைக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒரு 4 வருஷத்துக்கு ஐயா படுக்கையா போகட்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். 4 வருஷத்துக்கு படுக்கையிலேயே பாத்ரூம் டாய்லெட் எல்லாம் போற நிலைக்கு தேவதாஸ் பாஸ்டர் போகட்டும். யாரை பற்றி தெரியும்?
தேனகாடு அன்பு தெரியும். எத்தனை நாளைக்கு தான் இந்த உருப்படியை உருட்டி புரட்டுறது? ஆமென் சொல்லுங்க. அது களைச்சு கூணெல்லாம் விழுந்து புற சொல்ல இயலாது, செத்து போன நல்லது. உறவுகள் இப்படித்தான். அதற்காக எல்லாரும் நல்லவங்க இருக்கிறாங்க. என்னதான் நடந்தாலும் ஒன்ற மனசுல நீங்க உணர்ந்து கொள்ளுங்க, இந்த கடவுளுடைய வார்த்தையை மிஞ்சி இந்த உலகத்தில் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தை சொல்லுது, நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதே. ஆமென் சொல்லுங்க. இந்த வருஷத்துல என்ன இழப்புகள் என்ன வேதனைகள் வந்தாலும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லலாம். விசேஷமாக ஒரு தாயார் தன்னுடைய பிள்ளையை இழந்திருந்தார். ஒரே ஒரு பிள்ளை, அவளும் ஒரு விதவையாக இருந்தாள். அந்த நேரத்தில் தன்னுடைய பிள்ளையை அவள் இழந்தபடினாலே அந்த பிள்ளைக்காக எந்த நாளும் அழுது கொண்டே இருந்தாள். அவளால் எழும்பி வேலைகளை செய்ய முடியவில்லை. இது உண்மையா நடந்த ஒரு சம்பவம். ஆகவே அவள் சாப்பாடு தண்ணி இல்லாதபடிக்கு மெலிந்து உருக்குலைந்து போனாள். ஆனால் அப்பப்ப இடைக்கிற பிள்ளையை நினைச்சு நினைச்சு ஜெபம் பண்ணி கொண்டிருப்பாள். சேர்ச்சுக்கு போனாலும் கூட அவளுடைய முகத்தில் ஒரு சந்தோஷம் கிடையாது. தன்னுடைய பிள்ளையை குறித்த கவலை அவளை ஒடுக்கி கொண்டே இருந்தது. ஒரு நாள் ஒரு பகல் வேளையில அவள் வீட்டிலே தனிச்சிருக்கும் பொழுது ஒரு தரிசனத்தை ஆண்டவர் காட்டினார். இப்படியெல்லாம் பரலோகத்தில் இருக்குதா என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த மகளை சந்திக்கிறதுக்கு கர்த்தர் காட்டின ஒரு தரிசனம். அந்த தரிசனத்திலே பார்க்கும் பொழுது பரலோகம் போன்ற ஒரு இடத்திற்கு ஆண்டவர் இந்த தாயை கொண்டு போனாராம். அப்ப பரலோகம் போன்ற ஒரு இடத்துக்கு போகும் பொழுது அந்த இடத்திலே சின்ன பிள்ளைகள் ஒரு பூங்கா போன்ற இடத்திலே மகிழ்ச்சியோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். சின்ன பிள்ளைகள், தன் பிள்ளை இந்த வயசை ஒத்த செத்து போன தன் பிள்ளை இந்த வயசை ஒத்த பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த தாய்க்கு சந்தோஷம் வந்துச்சது, என்ற பிள்ளை ஏசப்பாவோட விளையாடுகிறது என்பதைத்தான் ஆண்டவர் எனக்கு இந்த தரிசனத்தில் காட்டுகிறார் என்று மனசுக்களை நினைச்சு கொண்டு தன்னுடைய பிள்ளை எங்கி என்று அந்த தரிசனத்தில் அவர் தேடுகிறார். அப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளுடைய முகமாய் அவருக்கு தெரிகிறது. ஆனால் அதிலே நிற்கிற எந்த பிள்ளையும் அவருடைய பிள்ளை இல்லை. இப்ப இவருக்கு கவலை வந்துட்டது, வேதனை வந்துட்டது. ஐயோ ஆண்டவரே, என்ற பிள்ளைக்காக நான் அழுது கொண்டிருக்கிறேன், இங்கேயும் என்ற பிள்ளை பரலோகத்திலேயும் இல்லையா, இனி நான் என்ன செய்யறது என்று அந்த அம்மா அழும் பொழுது ஒரு காட்சி தெரியுது. ஒரே ஒரு பிள்ளை வேர்க்க விரைக்க இந்த பூங்கண்டுகளுக்கு தண்ணி ஊத்தி கொண்டிருக்கிறான். அப்ப அவர் இந்த தரிசனத்திலே யோசிச்சாராம், ஐயோ எல்லா பிள்ளைகளும் விளையாடும் பொழுது ஏன் இந்த பிள்ளை மட்டும் வேலை செய்யுது, போய் விளையாடலாம் தானே, நான் சொல்லுவோம் போய் விளையாடு தம்பி என்று சொல்லுவோம் என்று சொல்லி அந்த பிள்ளையின் தோளில கைதட்டி தம்பி என்று அவர் தரிசனத்தை தட்டும் பொழுது அந்த பிள்ளை முகம் திரும்பிச்சுதாம், அது அவர் பெற்ற பிள்ளை. அப்ப அவர் கேட்டாராம், ஆண்டவரே எல்லா பிள்ளைகளும் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது என் பிள்ளை மாத்திரம் ஏன் அழுது அழுது வேர்த்து வேர்த்து தண்ணி ஊத்தி கொண்டிருக்குது? ஆண்டவர் இந்த தரிசனத்தில் அவருக்கு சொன்னாராம், இந்த உலகத்திலே உன்ற புள்ள மரித்து என் சன்னிதானத்துக்கு வந்தும் கூட உன்ற மனசுல கவலை போகவில்லை, உன்ற மனசுல வேதனை கண்ணீர்கள் போகவில்லை. நீ இந்த பூமியிலே கண்ணீர்களை விட விட அந்த பிள்ளை இங்கே தண்ணீரை ஊற்றி கொண்டிருக்கிறது. எப்ப நீ மகிழ்ச்சியாய் இருப்பாயோ அப்பொழுதுதான் பிள்ளையும் மகிழ்ச்சியாய் இருக்கும். அதோடு தரிசனம் முடிந்தது. அந்த தாய் தன் தவறை உணர்ந்து கர்த்தருக்குள் தன்னை பலப்படுத்தி கொண்டார். சில காரியங்களை எங்களால தாங்க முடியாது, சில காரியங்களை எங்களால் சகிக்க முடியாது, ஆனாலும் அதை சகித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த தான் வேண்டும். கையெழுத்தி சொல்றீங்களா? அல்லேலூயா. சில காரியங்களை நினைக்க நினைக்க நமக்கு கண்ணீர் வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்லுவார், நீ கண்ணீர் விடாதே, இந்த துக்கம் சந்தோஷமாய் மாறும், இந்த கவலைகள் கண்ணீர் எல்லாம் என்னுடைய வல்லமையினால மறைந்து போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஐயோ எனக்கு இப்படிப்பட்ட அவமானம் வந்துட்டது, ஐயோ இப்படிப்பட்ட துன்பங்கள் வந்துட்டது என்று சொல்லி அழுது புலம்புவது இந்த வருஷ கடைசியிலே நிறுத்தி, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நான் நம்புகிறேன் ஆண்டவரே, என்னை நீர் ஒரு பொழுதும் கைவிட மாட்டீர் அப்பா,
கையசைச்சு சொல்லுங்க, என்ன ஒரு நாள் நீங்க கைவிட கைவிட மாட்டீங்க. மாட்டீங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா, ஹalleluya. கர்த்தர் நம்மை மறப்பதில்லை. ஆமென். பாசற்ற தொடர்பு உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், கர்த்தற்ற தொடர்பு உங்களுக்கு இருக்கலாம். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 2023ஆம் ஆண்டு உங்களுக்கு உதவி செய்தவர்கள் 2024 உங்களை கைவிட்டிருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை கைவிடவில்லை. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கைவிட்டதை குறித்து கலங்காதீங்க. எல்லாரும் கைவிட்ட பொழுதும் இப்படி கர்த்தரங்களை வெச்சிருக்கிறாரு, அதற்காக சந்தோஷப்படுங்க. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இவ்வளவு பிரச்சனையின் மத்தியிலே நாங்க இருக்கிறோமே, அதற்காக நன்றி சொல்லி ஆமென். கையை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹalleluya, ஹalleluya. அவரே உமக்கு நன்றி. முடிஞ்சதுன்னு நினைக்கிறீங்க, கர்த்தர் சொல்றேன் நான் தொடக்குவேன் என்று கர்த்தர் சொல்றார். ஆமென். அப்ப நீங்க கவலைப்பட்டு அழுது புலம்பி ஜெபத்தை மறந்து துதிய மறந்து சபையை மறந்து இருந்தால் கர்த்தரால ஒன்றுமே செய்ய முடியாது. ஆமென். முதலாவது எங்களுடைய மரண வேளைகள், இழப்பின் வேளைகளை குறித்து கவலைப்பட்டு கண்ணீர் விடாமல் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும்படி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஹalleluya. இரண்டாவது எனக்கு அருமையானவர்களே, இந்த வருஷத்திலே பலவிதமான வியாதிகள், பலவிதமான பலவீனங்கள் உடம்புகளை சந்தித்திருக்கலாம். ஆமென் சொல்லுங்க. சரீரங்களை சந்தித்திருக்கலாம். போன வருஷம் நல்லா இருந்த உடம்பு இந்த வருஷம் பலவீனப்பட்டிருக்கலாம். இந்த வருஷம் வைத்தியர் சொல்லியிருக்கலாம் உன்னுடைய உடம்பு இப்படிப்பட்ட வருத்தம் இருக்கிறது என்று. அதற்காக நீ கவலைப்படாமல் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. சௌரன் ரூபன் மேஜினியுடைய பிள்ளைக்கு நான் நினைக்கிறேன், அவங்களுக்கு இந்த பிள்ளைக்கு காய்ச்சல் கூடி சின்ன வலிப்பு வியாதி வந்து விட்டது. ஆகவே இது அடிக்கடி வருகிறது என்று சொல்லி அந்த பிள்ளைகள் ஜபிக்க போன கிழமை வரும் பொழுது நான் சொன்னேன், நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கள். ஆமென் சொல்லுங்க. நான் நேற்றைய தினம் சபைக்கு வரும் பொழுது அவங்க குடும்பமாய் உபவாசம் பண்ணி கொண்டிருந்தாங்க. நான் நினைக்கிறேன் கர்த்தர் சீக்கிரமாய் பதில் கொடுக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயோ அப்படி வந்துட்டது, ஐயோ இப்படி வந்துட்டது, கலங்குவது அல்ல முடிவு, அதை மாற்றுகிற கர்த்தரை ஸ்தோத்தரிப்பது, ஆராதிப்பது, மகிமைப்படுத்துவது அது முடிவாக ஹalleluya. ஆமென். அல்லேலூயா, ஹalleluya. போன வருஷம் இருந்த உற்சாகம் எனக்கு இல்லை, போன வருஷம் இருந்த தெம்பு எனக்கு இல்லை, ஆனால் இந்த வருஷம் நான் பலவீனப்பட்டாலும் ஆண்டவருடைய கிருபை என்னோடு கூட இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. வருஷம் பாரதி எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஆமென். கையை வைத்துங்க. ஹalleluya. நான் யோசித்தேன், வருஷம் வரும்பொழுது நாங்கள் சந்தோஷப்படக்கூடாது, என்ன படணும்? துக்கம் தான் படணும். ஏன் சொல்லுங்க, எங்களுக்கு ஒரு வயசு கூடுது, மேல போறதுக்கு ஒரு வயசு கிட்ட வந்துட்டு நாங்க மாறி சந்தோஷப்படுறோம். வருஷம் 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 அனுமையா வருஷம் வருஷம் படிக்கலாம், அங்கதான் போறப்பட்ட அர்த்தம். 45 வயசு இன்னொரு 4-5 நாளையில. ஆமென் சொல்லுங்க. வீட்டுக்கு நாய் தேவையில்லை, 40 வயசுலேயே தேவையில்லைன்னு வாங்க, இனி கிழட்டு நாய் தேவையில்லைன்னு சொல்ல போறாங்க. அதெல்லாம் முதல் சொல்லிக்கல சிரிச்சு கொண்டா இருந்தேன், என்னடா இப்படிலாம் சொல்றாங்க. ஆனா இப்ப பார்க்க அது சரியாத்தான் தெரியும். அப்படின்னு சொல்லுங்க. முதல் 27 மணித்தில மோட்ஸ்ல முறுக்கி கொடுத்துருவோம், இப்ப கொஞ்ச தூரம் போனானே கொஞ்சம் நாரி புழைக்குது. ஆமென். கிருபை கைவிடாதே. ஆமென். ஆண்டவர் மறக்க மாட்டார். ஹalleluya. அவர் கூட இருப்பார். ஆமென். கர்த்தர் சொல்லுவார், முள்ளந்தண்டில ஒரு தேய்வு வந்துட்டது, கர்த்தர் சொல்லுவார், நான் உனக்கு ஊன்றுகோலாக துணையாக இருப்பேன். ஜெபத்தை விடாத, துதிய விடாத, ஆராதனையை விடாத. Thank you Jesus. ஆகவே இந்த வருஷ கடைசியில் ஐயோ எனக்கு இந்த வருத்தம் வந்து விட்டது, இந்த பலவீனங்கள் வந்து விட்டது, என்ற உடம்பு இப்படியாக போய்விட்டது என்று கவலையோடு இந்த வருஷத்தை முடிக்காமல் என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன தெய்வத்தை ஸ்தோத்தரித்து இந்த வருஷத்தை முடிக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை மாறவில்லை. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை மாறவில்லை. ஆமென். அந்த விசுவாசத்தோடு இந்த வருஷத்தை முடிக்க வேண்டும். ஹalleluya. ஆமென் சொல்றீங்களா? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்காக நான் எந்த வேதத்தில் இருக்கிற எந்த மனுஷனை உதாரணத்துக்கு எடுக்கலாம்டா, எனக்கு வந்தது எல்லாம் ஜோபு தான். அவருக்கு வந்த பிரச்சனை, அவருக்கு வந்த கஷ்டம் எவ்வளவு எவ்வளவு கஷ்டம். 10 பிள்ளைகள். ஆமென் சொல்லுங்க. அந்த காலத்துல எல்லாரும் 15-20 பிள்ளைன்னு பெறதானே. ஜோபுக்கு எத்தனை பிள்ளைகள்? 10 பிள்ளைகள். 7 ஆம்பளை பிள்ளை, 3 பொம்பளை பிள்ளை. அவங்க சொல்லுவாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டுல சந்தோஷமா, ஒவ்வொரு வீட்டுல விருந்து நடக்குமா, அந்த அளவுக்கு சந்தோஷமா சீரா சிறப்பா இருந்த குடும்பம், நல்லா இருந்த குடும்பம். 10 பிள்ளைகள் வளர்ந்தாலும் 10 பிள்ளைகளுக்கு இரவுல ஒவ்வொரு நாளும் இவர் ஜெபிப்பார். ஏன்னா அந்தந்த நாளில ஏதாவது பாவம் செய்திருந்தால் ஆண்டவரை மன்னியும் என்று பிள்ளைகள தலையில கை வச்சு ஜபிக்கிற ஒரு நல்ல ஆவிக்குரிய குடும்பம்.
ஆனா என்ன, பிசாசுன்ற கண் பட்டுச்சது, குடும்பம் சீரழிஞ்சு, 10 பிள்ளைகள் செத்துச்சது, ஆடு மாடுகள் களவு போச்சுது, தொழில் இல்லாம போச்சுது, எல்லாத்தையும் இழந்து நடுத்தருவுக்கு வந்தார் ஜோபு. இந்த நடுத்தருவுக்கு வருகிற நேரத்தில் அடுத்த கட்டமா ஜோபு 2வது அதிகாரத்தில் அவருக்கு ஒரு பிரச்சனை வருகிறது. வாசிப்போம். ஜோபு 2வது அதிகாரம் 7வது வசனம். 2வது அதிகாரம் 7வது வசனத்தை படியுங்க. உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் முழிப்பா இருக்கிறாங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டர் உங்களுடைய பிரசங்கத்தை நான் கேட்கிறேன்னு சொல்ல மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. இவனுக்கு என்ன வந்ததாம்? உச்சந்தலை மயிலிருந்து உள்ளங்கால் தோல் வரைக்கும் வருத்தம் வந்துச்சு. நமக்கு ஏதோ ஒரு பகுதியில் தான் வருத்தம் இருக்குது, நெஞ்சில அல்லது முதுகல அல்லது கையில அல்லது காலில. ஆனா ஜோபுக்கு எப்படி வருத்தம் வந்தது? வேதனை கவனிங்க. வருத்தம் வேதம் சொல்லுது, உள்ளங்கால் தோளிலிருந்து உச்சந்தலை மயிர் வரும் வரை, கண்ணுக்குள்ள காதுக்குள்ள மூக்குக்குள்ள, மூக்கின் உள்பகுதி காதின் உள்பகுதி எல்லா இடமும் பருக்கள். என்ன பருக்கள்? கொடிய பருக்கள், கொடிய வேதனை, கொடிய வியாதி, கொடிய பலவீனம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. அடுத்த வசனம் படிங்க. அடுத்த வசனம். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். யாரு? தேவ பிள்ளை, ஆவிக்குரிய பிள்ளை, ஜபத்தில் இருந்த பிள்ளை, விசுவாசத்தில் இருந்த பிள்ளை. இப்ப என்ன செய்யறான்? ஓட்டை எடுத்து சுரண்டுகிறான். அந்த அளவுக்கு வருத்தம். அந்த வருத்தத்தில் அவன் எங்க போகிறான்? சாம்பலுக்குள்ளே போகிறான். அல்லேலூயா அல்லேலூயா. அடிக்கடி நான் சொல்லுகிறது, சாம்பலுக்குள்ள என்ன கிடக்கும்? சொல்லுங்க. என்ன? குட்ட நாய். சும்மா நாய் கிடக்கா? நாய் இல்ல, நல்ல நாய் சாம்பலுக்கு கிடக்காது. எங்கேயோ ஒரு எரிவு, எங்கேயோ ஒரு புண், எங்கேயோ ஒரு வருத்தம் உள்ள நாய் தான் சாம்பலுக்குள்ள போய் கிடக்கு. இப்ப ஜோபு என்ன நிலைமைக்கு வந்துட்டான்? ஒரு குட்ட நாய் நிலைமைக்குள்ள வந்துட்டான். வேத ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, அவன் பருக்கள் வெடிக்கும் பொழுது அதன் மனம் வந்து செத்த புணம் மணக்கிறது போல மணக்குமா. சில எங்களுக்கு வருத்தங்கள் வந்த சிதல்கள் வருகள் மணக்குமே, அதை விட இந்த பரு அதிக வேதனையாக இருந்தது. அதனாலே அவன் வீட்டை விட்டு வெளியே வந்து சாம்பலில சுரண்டி கொண்டு இருக்கும்போது மனைவி பார்த்து சொல்லுகிறாள், நீர் தேவனை தூஷித்து இந்த உலகத்தில் கடவுள் என்பதெல்லாம் கிடையாது, எல்லாத்தையும் மறுதளிச்சு விட்டு செத்து போய்விடும். ஒரு பக்கம் அவள் சொன்னது பிழை, இன்னொரு பக்கம் நான் யோசிக்கிறேன், என்ன தன்னுடைய கணவன் தன் கண்ணுக்கு முன்னால நல்லா இருந்த இந்த மனுஷன் இப்படி உயிரோட செத்து கொண்டிருக்கிறானே, இதை விட செத்து போறது நல்லதென்று அவள் கவலைப்பட்டாள். அல்லேலூயா சொல். அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு குழந்தைக்கா ஒரு தாய் தகப்பனும் என்னிடம் சொன்னார்கள், பாஸ்டர் தயவு செய்து எங்கட பிள்ளை ஆண்டவர் எடுக்கும்படி ஜெபம் பண்ணுங்கள் என்றார். நான் ஏன் என்று கேட்டேன். எங்கட புள்ள படுகிற துன்பத்தை எங்களால பார்க்க முடியல. அவங்கள வேதனை அவங்க சொன்னாங்க. ஆனா அவங்களை தைரியப்படுத்தி ஜபித்தோம். இன்றைக்கும் அந்த பிள்ளையை கர்த்தர் ஆரோக்கிய சுகபலத்தோடு வைத்தார். அல்லேலூயா. அதே போலதான் நான் நினைக்கிறேன், ஜோபுன்ற வேதனையை பார்த்து மனுஷன் சொல்லியிருப்பாள், நீ செத்து போலாமப்பா, இவ்வளவு பாடு, இவ்வளவு வேதனை. அந்த நேரத்தில் ஜோபு என்ன சொல்லுகிறான்? அடுத்த, நீ பைத்தியக்காரி போல வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ இவைகள் எல்லாவற்றிலும் ஜோபு தன் உதடுகளினாலே பாவம் செய்யவில்லை. கையை தட்டி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி. அந்த பருக்களோடு, அந்த பலவீனத்தோடு, அந்த வியாதியோடு அவன் இருக்கும் பொழுது வார்த்தை சொல்லுது, வாயால் அவன் பாவம் செய்யவில்லையா? ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் அவன் வாயை பார்த்து கொண்டிருந்தார். இந்த வருத்தத்துல, இந்த பலவீனத்துல நீ சொல்லுகிற வார்த்தை என்னன்னு கர்த்தர் கவனிச்சார். முறுமுறுக்கவில்லை. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லாத உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லாத உமக்குத்தானே.
அல்லேலூயா. எல்லா இடமும் பலவீனம் அம்மா, எல்லா இடமும் வியாதி அம்மா. ஆனால் வாயால் அவன் பாவம் செய்யவில்லை, ஆமென். முறுமுறுக்கவில்லை, அல்லேலூயா. குறை சொல்லவில்லை. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. மனைவியே நினைத்தாலே நீ இந்த சீவன் வராது, இனி இந்த மனுஷன் உருப்படாதண்டு மனுஷிக்கே தெரிஞ்சது. ஆனா ஜோவுக்கு அப்படியெல்லாம் நடக்குமோ நடக்காண்டு தெரியுமா எனக்கு தெரியல. ஆனா ஜோவுக்கு கொண்டு தெரியும், ஆண்டவர் என்ன கைவிட மாட்டார். ஆமென். கடைசியா என்ன நடந்துச்சது? அந்த பலவீன சரீரத்தை சுகமுள்ள சரீரமாய் கர்த்தர் மாற்றினார். ஆமென் சொல்லுங்க. அந்த வியாதியின் சரீரத்தை தெய்வீக சரீரமாய் கர்த்தர் மாற்றினார். ஆமென். ரெண்டு பலத்தோடு கர்த்தர் அவனை கொண்டு வந்தார். ஆமென். யாருக்கு தெரியும்? வருகிற 2025வது வருஷம் உங்களுக்கு அப்படிப்பட்ட வருஷமாய் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஆமென். ஆனா எங்கட பொறுமைக்கும் எங்கட துதிக்கும் தக்கதாக Oh, yes. 2025 ரெண்டு மடங்கு நன்மைகள், ரெண்டு மடங்கு ஆசீர்வாதங்கள். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. யோபுவுக்கே தெரியாது, நான் இப்படியெல்லாம் மீண்டு வருவேன், இப்படியெல்லாம் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், திரும்ப எனக்கு 10 பிள்ளைகள் பிறக்கும், திரும்ப நான் தொழில் செய்வேன், திரும்ப என் மனைவியோட சந்தோஷம். அவன் நினைச்சு கூட பார்க்கல, கர்த்தர் அதை செய்தார். ஆமென். அதான் கர்த்தர் சொல்றார், கலங்காதே, அல்லேலூயா. அழாதே, அல்லேலூயா. புலம்பாதே, அல்லேலூயா. என்னை துதித்துக் கொண்டு இரு, ஆமென். ஸ்தோத்திரம் பண்ணிக் கொண்டு இரு. ஆமென். இந்த நிலைமை மாறு. ஆமென். 2025 Yes. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அது கர்த்தருக்கு தான் தெரியும், ஆமென். அது தெய்வத்துக்கு தான். ஆமென். பவுல் ஆண்டவரிடம் போய் கேட்கிற, ஆண்டவரே என்ற பலவீனம் நீங்க வேணும், என்ற வியாதி நீங்க வேணும். எத்தனை நேரம் ஜெபிக்கிறார்? 3 தரம் ஜெபிக்கிறார். கர்த்தர் என்ன சொல்றார்? என்ற கிருபை உனக்கு போதும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வருத்தம் இருக்கட்டும் ஒரு பக்கம், என்ற கிருபை உன்னை பலப்படுத்தும், ஆமென். என்ற இரக்கம் உன்னை பலப்படுத்தும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு காலையிலே நான் வெள்ளன தர்ம ஒரு ஆராதனை முடித்துட்டு வீட்டை வந்து கட்டில கொஞ்சம் இருந்தேன், கழுவுறதுக்கு உடைகளை மாற்றி இருக்கும் பொழுது எனக்கு தொண்டை எல்லாம் காஞ்ச மாதிரி இருந்துச்சு, எச்சல் விளங்க இல்லாமல் இருந்துச்சு. அப்படியே இருந்தேன். 2-3 நாளாக கொஞ்சம் சரீரத்தில் சின்ன சின்ன பலவீனங்களாக இருந்துச்சு. ஆனால் ஆண்டவரே சோத்திரமாப்பா, ஹல்லேலூயா. ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே உம்முடைய ஊழியம், ஆண்டவரே உம்முடைய வேலை, ஆண்டவரே ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, உங்களுக்கு நித்திரை வருகிறது, எனக்கு உற்சாகம் வருகிறது. ஆமென். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு சோம்பல் வருகிறது, ஆனால் எனக்கு பலன் கிடைக்கிறது. எப்படி கர்த்தர்? Thank you Jesus. அதான் நான் சொல்றேன், அழாதேங்க, ஆமென். முடிவெடுக்காதேங்க. ஆமென். எனக்கு இந்த வருத்தம் மாறாது, செத்து போகும்னு சொல்லாதேங்க. ஆமென் சொல். சரீரம் செத்து போனாலும் உயிரோடு கர்த்தர் கூட இருக்கிறார். இந்த வருஷத்தை கலக்கத்தோடு அழுகையோடு அல்ல, துதியோடு முடிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாக. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள், ஆமென் சொல்லுங்க. இந்த வருஷம் நிறைவும் இருந்தது, என்ன இருந்துச்சு? குறைவும் இருந்துச்சு. ஆமென். இந்த வருஷம் சில குடும்பங்களை நான் பார்க்கிறேன், எங்களை சபைகளில் வருஷம் வேலையே இல்லை. ஆமென் சொல்லுங்க. வேலையே இல்லை, காசு இல்லை, கையில காசு இல்லை, பிள்ளைகளுக்கு ஆமான சாப்பாடு கொடுக்கறதுக்கு வசதி இல்லை, சரியான காரியங்கள் செய்யறதுக்கு கர்த்தரங்களை இன்னும் உயர்த்தவில்லை. அதற்காக நாங்கள் கவலைப்படக்கூடாது. ஆமென். ஸ்தோத்திரம் பண்ண வேணும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாஸ்டர் சொல்லிட்டார், பலகாரம் சுட்டு கொண்டு வாங்க. ஆனா நமக்கு தான் தெரியும், நம்முடைய வீட்டுல எண்ணெய் பண்றதுக்கு காசு இருக்குதாண்டு, கேக் அடிக்கிறதுக்கு முட்டை இருக்கா. அதுக்காக கவலைப்படாதீங்க, கர்த்தரை துதியுங்க. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வருஷம் உங்களுடைய வாழ்க்கையில யார்கிட்டயாவது நாங்கள் அடிமைப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ள போயிருக்கலாம். வாய் விடக்கூடாதவங்ககிட்ட எல்லாம் வாய் விடக்கூடிய ஒரு நிலைமைக்குள்ள நாங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனாலும் இந்த வருஷ கடைசியில அதை நினைச்சு கவலைப்படாதீங்க, கர்த்தரை துதியுங்க. ஆமென். குறைவுகளை நிறைவாக்கி ஹல்லேலூயா. 2025ல தலை நிமிர பண்ணுகிறது. ஆமென். அந்த வருஷத்துல தலை நிமிருதா இல்லையன்றது இந்த வருஷ முடிவில் தான் இருக்கு. ஆமென். ஆமென். இந்த வருஷத்தை நீங்க எப்படி முடிக்கிறீங்கன்றலாம் இருக்கு. நான் விடாப்படியா ஆண்டவர் இல்ல விசுவாசத்தின் அடுத்த பிரசங்கத்தை தான் கொடுப்பேன். ஆண்டவர் சொன்னா இல்ல இந்த கிழமை இதை தான் கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. அடுத்த வருஷம் என்ற பிள்ளைகளை உயர்த்துறதும் உயர்த்தாததும் இந்த வருஷ கடைசி என்ற பிள்ளைகள மனநிலையில இருக்குன்னு கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். பிரசங்கம் 3 நாட்களாக பிரசங்கம் நடந்தது. அந்த பிரசங்கத்தின் முடிவிலே ஆண்டவர் ஒரு காரியத்தை பரிதபிக்கிறார். மத்தேயு 15:32 வாசிங்க. மத்தேயு 15:32 15:32 படிங்க. மத்தேயு மடுக்க கஷ்டப்படுறாங்க. பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்தும் சாப்பிட ஒன்றுமில்லாமல் இருக்கிறார்களே. பரிதபித்தார் இயேசு கிறிஸ்து. தவித்துக் கொண்டிருக்கிறார். அத போல என் அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த வருஷத்துல தேவனுடைய பிள்ளையாக உன்னுடைய பிள்ளைகளுக்கோ உன்னுடைய குடும்பத்துக்கோ செய்ய வேண்டிய காரியங்களுக்காக நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கலாம். ஐயோ சாப்பாடு கொடுக்க வேண்டுமே, சாப்பாடு இல்லையே என்று அவர் துடித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு குறைவு, ஒரு முடியாத சூழ்நிலை அந்த இடத்திலே வந்தது. 3 நாட்கள். அந்த 3 நாட்களும் ஒன்றுமே அவர்கள் சாப்பிடவில்லை. ஒரு முடியாத சூழ்நிலை கூடாக அவர்கள் கடந்து போகிறார்கள். அடுத்த வசனம் வாசியுங்கள். அடுத்த வசனம். அதற்கு அவருடைய சீஷர்கள் இவ்வளவு திரளான ஜனங்கள் திருப்தி உண்டாகும்படி இந்த வனாந்திரத்தில் அவர்களுக்கு யார் சாப்பாடு கொடுக்க முடியும்? முடியாது. இது நடக்காத காரியம். தேவ ஜனமே, இந்த வருஷத்தில் இந்த கடைசியில் நீங்க யோசிக்கலாம், பாஸ்டர் நீங்க எவ்வளவு பிரசங்கிச்சாலும் எவ்வளவு நீங்க சொன்னாலும் இது நடக்காது பாஸ்டர். எங்கட வாழ்க்கை இப்படித்தான். கவனிங்க, என்ன கவனி. எங்கட வாழ்க்கை இப்படித்தான் போக போ. நாக்கி நடுக்கடலை போனாலும் என்ன தண்ணி? அதுதான் பாஸ்டர். எனக்கு எந்த வாழ்க்கை மாறாது பாஸ்டர். அது முடியாது. நீங்க நினைக்கலாம். தேவனுடைய பிள்ளையே, அந்த முடியாத காரியத்தில் ஸ்தோத்திரத்தை நீ செய். மன நிறைவோடு கத்தரை துதி. அந்த இடத்துல கத்தர் கேட்கிறார், என்ன இருக்குது? 7 ரொட்டிகள் இருக்குன்னு சொன்னார்கள். அடுத்த வசனம், அந்த வசனம் படிங்க ஐயா. அதற்கு இயேசு உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்கள் 7 என்று சொன்னார்கள். சிறு மீன்களும் உண்டு என்றார்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணி ஆமென். கையை உயர்த்துங்க. ஸ்தோத்திரம் பண்ணி. கையை உயர்த்தி சொல்லுங்க. ஸ்தோத்திரம் பண்ணி. அல்லேலூயா. அந்த குறைவின் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணினார். அந்த முடியாத நேரத்தில் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அற்புதம் நடந்ததா நடக்கவில்லையா? நடந்தது. அதிசயம் நடந்ததா நடக்கவில்லையா? குறைவு நிறைவானதா நிறைவாகவில்லையா? அல்லேலூயா. குறைவு வந்தது நல்லதா கூடாதா? நல்லது. ஆமென் சொல்லுங்க. குறைவு வந்தபடியா தான் அற்புதம் வந்தது. ஆமென். அந்த குறைவின் நேரத்தில் ஆண்டவர் சோர்ந்து போகவில்லை. அந்த குறைவின் நேரத்தில் தேவன் தளர்ந்து விடவில்லை. ஸ்தோத்திரம் பண்ணினார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில தேவ ஜனமே, எவ்வளவு குறைவுகளோடு நீங்கள் இருக்கலாம், துதிய விடாதீங்க. மன நிறைவை விடாதீங்க. கர்த்தருக்குள் இருக்கிற மகிழ்ச்சியை விடாதீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. 3 மாசமா இந்த பிள்ளைகள் நல்லதை சாப்பிடல தான். ஆனா ஆண்டவர் என்ன கைவிட மாட்டார். நான் விசுவாசிக்கிறேன் சொல்லுங்க. நான் நம்புறேன் என்று சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இந்த வீட்டுல கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இந்த குடும்பத்துல கர்த்தர் அதிசயங்களை செய்வார். அல்லேலூயா. இந்த பிள்ளைகளுக்கு நல்ல உடுப்புகள் இல்ல, ஆனால் கர்த்தர் என்ன கைவிட மாட்டார். அல்லேலூயா. நல்ல தொழில் வாய்ப்புகள் இல்ல, ஆனா ஆண்டவர் என்ன கைவிட மாட்டார். கலங்காதே, 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 கவலைப்படாத, அழாத, புலம்பாத. இந்த வருஷத்தை துதியோடு முடிப்பாயா? ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரத்தோடு முடிப்பாயாக. 2 வசனங்களை வாசிச்சு எழுப்பி ஜெபிக்க போறோம். 50ஆம் சங்கீதம் 22 23 வாசிச்சு எழுப்பி நின்று ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. 50ஆம் சங்கீதம் 22 23 வசனம். தேவனை மறக்கிறவர்களே, எனக்கு பின்னால சொல்லுங்க. தேவனை மறக்கிறவர்களே, இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். சிந்தித்துக் கொள்ளுங்கள். எதை எதை என்னித்தான் அந்த வசனம் பெறப்போகுது. இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். சிந்தித்துக் கொள்ளுங்கள். சிந்திக்காவிட்டால்
சிந்திக்காவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன். ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், ஒன்றை சிந்திச்சுக்கொள். ஆமென். நீ சிந்திக்காட்டி யாரும் உன்னை காப்பாத்தேலா. அல்லேலூயா. என்னத்தை சிந்தி என்று சொல்லுகிறார். அடுத்த வசனம் எனக்கு பின்னுக்கு சொல்லுங்க. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன பாருங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அது ஆண்டவர் சிந்திக்க சொல்லுகிறார். ஆமென். இந்த பிரச்சனைகளுக்கு அழாமல், கவலைப்படாமல், சண்டை பிடிக்காமல், கீரியும் பாம்பு மாதிரி இருக்காமல் என்னை ஸ்தோத்திரத்தினால மகிமைப்படுத்து. ஆமென். கையெத்தி சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. எல்லாத்துக்கும் செலுத்து. இந்த பாதத்தை தேடு. கண்ணீரோடு ஜெபம் பண்ணு. நீ என்னை மகிமைப்படுத்துவா. சொல்லுங்க. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு என்னுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வழி செவ்வைப்படுத்துறா என்ன? அழுது கவலைப்பட்டு இந்த வருஷத்தை ஒரு நொந்து நூடுல்ஸா நீ முடிக்காமல், அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இன்னைக்கு நான் வரைக்கலையும் கவலையோட தான் வந்த ஆண்டவரே. ஏதோ கடைசிக்கு சேர்ச்சுக்கு போகணும் தான் வந்த ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு நீர் என்னோட பேசி இருக்கிறீர் அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. என்ற நிலைமை மாறும் என்று சொல்லி நீ என்னை துதிக்கும் பொழுது, உன் வழியை சீர்படுத்தும் பொழுது என்ற வல்லமை உனக்கு காட்டுவேன், என்ற மகிமை உனக்கு காட்டுவேன், என்ற அற்புதத்தை உனக்கு காட்டுவேன். எசேக்கியேலை போல நீ விரும்பினதை இழந்திருக்கலாம். ஆமென் சொல்லுங்க. நீ விரும்பின காரியம் கைகூடாமல் போயிருக்கலாம். நீ நினைத்த காரியம் நடக்காமல் போயிருக்கலாம். ஆனால் என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன். ஆமென் சொல்லுங்க. யோபுவை போல சரீர சுகத்தை நீ இழந்திருக்கலாம். கர்த்தர் 2 மடங்கு பலத்தை உனக்கு கொடுப்பார். ஆமென். அந்த தேவ ஜனங்களைப் போல 3 நாட்கள் ஒன்றுமில்லாத நிலைமையில் நீ இருந்திருக்கலாம். ஆனால் மிச்சம் பெறக்கூடிய சூழ்நிலைக்கு நான் உன்னை கொண்டு போவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். யார் கைவிட்டாலும் உண்மை இயேசு கைவிடவே மாட்டார். அவர் மேல் நம்பிக்கை வைத்து பாருங்கள். அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார்.